என்னடா இது வடக்கிழக்கு அந்த சோதனை மாதிரி வெயில் போட்டு கொளுத்துன்னு கொளுத்திட்டு இருக்குங்க. வீட்டுக்கு சாப்பிட போகலான்னு மதியான டயத்தில் கிளம்பி போனால் சரியான டிராஃபிக்குங்க. அங்கிட்ட எங்கிட்ட என்ன டிராஃபிக்னு தெரியல, எங்கே தான் போகிறாங்க எங்கே தான் வர்றானே தெரியல. ராமேஸ்வரத்தில் வண்டிகள் அதிகமாகிடுச்சு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா வண்டி நடக்கக்கூட இடமெல்லாம் போயிடும் போல். இதாங்க ரூட்டு, இதான் கதை. இப்படியே போயிட்டு இருந்தோம்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா தெரியலாம். பட்டு யாராவது எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கும் போது தான் குறுக்க யாராவது வர்றாங்க. அது சரி, இப்படிலாம் டிராஃபிக்கை பார்த்தீங்களா, எவ்வளோ வண்டிகள் ரோட்டில் அடிக்குது. வெயில் வேறு அடிச்சு கொளுத்துதுங்க. வெயிலுக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. எத்தனை இளநியை தான் குடிக்கிறது. குடிச்சு முடிச்சுட்டு இந்த கோயில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில்னால கொஞ்சம் ஹைவேஸில் இருக்கிறனால கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து கிராஸ் பண்ண முடியாது, போக முடியாது, வர முடியாது. ரொம்ப சிரமங்க. அப்படியே போயாச்சு. இந்த வெயிலுக்கு கோழி அடிச்சு குழம்பு வைக்கச்சேனே, என்னடா அது கோடை வெயிலில் கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறானா அப்படின்னு நினைப்பீங்க. பட் இருந்தாலும் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு வரலாம்னு போயிட்டு இருக்கேன். அப்படியே நம்ம மேட்டில் ஏறி இருக்கோம். இப்போ நம்ம பொந்தமல்லி மேட்டில் ஏறி அப்படியே வளைஞ்சு ரைட் எடுத்து